ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு பாவியாகிய ஒரு ஸ்திரீயை மன்னிக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் லூக்கா 7ஆம் அதிகாரத்துல இருக்கு. சீமோன் என்கிற ஒரு பரிசேயன் ஒரு நாள் ஏசு கிட்ட வந்து ஏசு அவரோட வீட்டுல வந்து சாப்பிடணும்னு சொல்லி வேண்டிக் கொள்றார். அப்படியே ஏசுவும் அந்த பரிசேயனுடைய வீட்டுல வந்து சாப்பிடுறதுக்காக உட்கார்றார். அப்போ அந்த ஊர்ல இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஏசு சீமோன் வீட்டில இருக்கிறார் என்கிறத அறிந்து அவள் ஒரு பரணியில பரிமள தைலம் கொண்டு வந்து ஏசுவோட கால்களுக்கு பின்னாடி நின்று அழுது கொண்டு அவரோட கால்களை அவங்க கண்ணீரால நனைத்து அதை அவங்க தலைமுடியினால துடைத்து அவரோட கால்களை முத்தம் செய்து அவங்க கொண்டு வந்த ரொம்ப விலை அதிகமான பரிமள தைலத்தை பூசுறாங்க. இத பார்த்த அந்த பரிசேயனான சீமோன், இவர் உண்மையிலேயே தீர்க்கதரிசின்னா அவரை தொடுகிற அந்த பெண் யார் என்கிறதையும் அறிந்திருப்பார். இந்த பெண் ஒரு பாவியாய் இருக்கிறாள்னு அவரோட மனதுல யோசிக்கிறார். ஏசு சீமோனோட சிந்தனையை அறிந்து அவரை பார்த்து, சீமோனே, நான் உன்கிட்ட ஒரு காரியம் சொல்றேன். ஒரு மனிதன் கிட்ட 2 பேர் கடன் வாங்கி இருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான், இன்னொருத்தன் 50 வெள்ளிக்காசு கடன் வாங்கியிருந்தான். அவங்களால அந்த காசை திரும்ப கொடுக்க முடியாத சூழ்நிலையில இருந்தப்போ அத கடன் கொடுத்த மனிதன் 2 பேரோட கடனையும் மன்னித்து விடுறான். இப்படி இருக்கும்போது அந்த 2 பேர்ல யார் அந்த மனிதன் கிட்ட அதிகமா அன்பா இருப்பான்னு கேட்கிறார். அதுக்கு சீமோன், யாருக்கு அதிகமாய் அந்த மனிதன் மன்னித்தானோ அவனே அதிக அன்பா இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்றார். அதுக்கு இயேசு, நீ சொன்னது சரிதான்னு சொல்லி அந்த ஸ்திரீயை சுட்டி காட்டி சீமோனை பார்த்து, இந்த ஸ்திரீயை பார்த்தியா? நான் உன்னோட வீட்டுக்குள்ளாடி வந்தப்போ நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரல. இவளோ அவளோட கண்ணீரால என்னோட கால்களை நனைத்து அவளோட தலைமயிரினாலேயே அதை துடைத்தாள். நீ எனக்கு முத்தம் செய்யல. இவளோ நான் இங்க வந்ததுல இருந்து என்னோட கால்களை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறாள். நீ என்னோட தலைக்கு எண்ணெய் பூசல்ல. இவளோ என்னோட கால்களுக்கு பரிமள தைலம் பூசினாள். அதனால நான் உனக்கு சொல்கிறேன், இவள் செய்த பாவங்கள் அதிகமா இருந்தாலும் அது எல்லாமே மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான்னு சொல்லி அந்த ஸ்திரீயை பார்த்து, நீ செய்த பாவங்கள் எல்லாம் உனக்கு மன்னிக்கப்பட்டன. உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோட போன்னு சொல்றார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.